ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு சிறப்பான இந்த வகையில் முதல் முறையிலான ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண தேவன் கிருபை செய்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். வாகனம் ஓட்டுகிறவர்கள் சொந்த காரியத்திலும் பணியாகவும் வாகனம் ஓட்டுகிற சகோதரர்கள் நம்முடைய சபையில் அநேகர் உண்டு. இந்த வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெபம் வைக்க வேண்டும் என்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே நான் சில வேளை சிந்தித்திருக்கிறேன். ஆனால் அது ஒரு செயல்பாட்டுக்குள் வரவில்லை. ஒரு கட்டத்திலே ஆண்டவர் இந்த வாகனம் ஓட்டுகிறதும் மக்களை நடத்துகிறதும் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை, அது நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தந்து கொண்டே இருந்தார். நீங்கள் கூட அதை யோசித்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. நம்ம ஒரு வாகனத்தை செலுத்துகிற விஷயம் போல தான் குடும்பத்தை நடத்துகிற விஷயம், ஒரு 4 பேரை வச்சு நடத்துகிற விஷயம், ஒரு சபையை நடத்துகிறது, நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பொருத்தமாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அந்த சப்ஜெக்ட் இல்லை. ஆண்டவர் இன்னொரு சில காரியங்களை எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் உணர்த்தினால அதுக்காக அதை பற்றி பேசி அதுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆனால் இதை உங்கள் சிந்தனையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்னா நிறைய ஒற்றுமைகள் அதில் இருக்குது. ஒரு வாகனத்தை எப்படி நம்ம செலுத்துகிறோம், அதே மாதிரி அந்த லீடர்ஷிப், அதை மற்றவங்களை நடத்துகிற விஷயங்கள், அதில் நிறைய பாடங்களை ரெண்டும் ஒப்பிட்டு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த கூட்டம் திடீரென்று வந்த ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், டிரைவர்ஸ் மீட்டிங்னு கூப்பிடுறாங்க, வெளி ஊழியத்தை பற்றி பேசுகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். என்னென்னா இந்த வெளி ஊழிய ஆலோசனை கூட்டத்திலிருந்து தான் இந்த ஐடியா இப்பொழுது வந்தது. வெளி ஊழிய விஷயங்களில் கொஞ்சம் கூட அதை முன்னேற்றமாக செய்கிறதுக்கு என்ன செய்யலான்னு அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த இதுவும் வந்தது. அப்போ ஏற்கனவே மனசுக்குள்ள இந்த மாதிரி டிரைவர்ஸுடைய சேஃப்டி, பாதுகாவல், அந்த மாதிரி விஷயங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கணுன்றதுனால ரெண்டையும் சேர்த்து நாம் வைத்துக்கொள்வோம் என்று சொல்லி தான் இன்றைக்கு இந்த கூடுகையை கூட்டியிருக்கிறோம். ஆகவே இதை ஆர்கனைஸ் பண்ண நம்முடைய சபையின் இந்த வெளி ஊழிய குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அறிவிப்பை கேட்டு வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். நான் ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு சில சின்ன ஆலோசனைகள் நாம் ஒரு டிஸ்கஷன் நாம் செய்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்திலே குறிப்பாக வாகனம் செலுத்துகிறதில் கவனிக்க வேண்டிய பகுதிகள் என்று சொல்லி ஒரு 4 முக்கியமான பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கவனிக்க வேண்டிய பகுதிகள். ஒரு வாகனத்தை நாம் செலுத்துகிறோம் சொன்னால் அநேக கவனங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதில் முக்கியமாக ஒரு 4 ஏரியாஸ், 4 பகுதிகளில் நம்முடைய கவனம் அதிகமாக செலுத்தப்படும் என்றால் வாகனம் ஓட்டுகிறது நமக்கு பாதுகாவலும் அது ஆசீர்வாதமாக காணப்படும். எனவே அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். முதலாவதாக உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 28:6 சொல்லுகிறது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாத பட்டியலில் இடம்பெறுகின்ற ஒரு குறிப்பிட்ட காரியம். நம்முடைய போக்கு, நம்முடைய வரத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக நம்முடைய எல்லா போக்குவரத்துக்கள் அவைகள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. அதை ஒரு ஆசீர்வாத வாக்காக ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளில் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை
எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நாம் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் அடிக்கடி அதை கேட்டு 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 ஆசைப்படுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். சோ நம்முடைய நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தையை நீங்கள் மனதிலே பதித்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நாம் வாகனத்தை செலுத்த ஏறி உட்கார்ந்த உடனே ஜெபிக்கிற ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை நினைவு கூறுவது, இந்த வசனங்களை அறிக்கை பண்ணுவது நமக்கு பிரயோஜனம். ஆண்டவரே, நீர் வருகையும் ஆசீர்வதிக்கிற தேவன், போக்கையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு யாத்திரை புறப்படுகிறேன், நான் போகிறதையும் ஆசீர்வதிங்க, நான் திரும்பி வரும் பொழுதும் ஆசீர்வாதத்தோடு வந்து சேரணும் என்று சொல்லுகிற ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு நாம் சென்று வருவோமானால் கர்த்தர் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி இருக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். ஆனா அந்த ஆசீர்வாதத்திற்கு முதலாவது அவர் சொல்லுகிற நிபந்தனை 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் சொல்லி இருக்கிற கட்டளைகள், அவர் சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும், கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்புறம் அதிலே கவனமாய் செவி கொடுத்து சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு பைபிள்ல ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த வசனங்களை வாசித்து, இந்த வசனங்களை என்ன சொல்லி இருக்குன்னு கவனமாய் செவி கொடுத்து அதை உண்மையாய் அதற்கு கீழ்ப்படிந்து நாம நடக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் இங்க சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களை தருவார். அதுல ஒரு ஆசீர்வாதம் தான், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுவது. சங்கீதம் 121:8 கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று சொல்லி இருக்கிறது. உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அப்போ ஒரு போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, பாதுகாவலாக இருக்கும் என்றும் பைபிள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் காப்பார், போக்கையும் காப்பார், வரத்தையும் காப்பார். இந்த ரெண்டு வசனங்களும் அதிகம் பயணம் செய்கிற நமக்கு, வாகனம் ஓட்டுகிற நமக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு அழகான வசனங்கள் என்று நான் கருதுகிறேன். மனப்பாடமாக மனதில் பதிந்திருக்கவும் அடிக்கடி இதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணவும் தேவை. அது நல்ல பிரயோஜனத்தை கொண்டு வரும். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. சரி, இந்த விஷயத்துல நான் ஒரு 4 பகுதிகள், 4 ஏரியாஸ சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவதாக தகுதிகள். ஒரு வாகனத்தை செலுத்த வேண்டும் என்றால் தகுதி, அதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, ஒரு தகுதி. அந்த தகுதி என்பது மிக முக்கியமானது. 1 கொரிந்தியர் 10:23 நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அதை செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? 1 கொரிந்தியர் 10:23 அதிகாரம் இருக்கு, தகுதி இருக்கா என்பதை பார்க்கணும். இதுல முக்கியமான தகுதி என்ன? டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா? நமக்கு வாகனம் ஓட்டணும்னா கரெக்டான அதுக்குரிய டிரைவிங் லைசன்ஸ் நமக்கு வேணும். ஆனா ஒரு சின்ன பையனை விட்டாலும் ஓட்டிடுவான். அவங்க அப்பா கிட்ட வண்டி இருக்குன்னா அவன் என்ன செஞ்சிருவான், படிச்சிருவான் எப்படியாவது. அவனுக்கு அதிகாரம் இருக்கு, அவனுக்கு வீட்டிலே வண்டி நிக்கு, ஆனா அவனுக்கு தகுதி இல்லை. அதான் விஷயம். அதிகாரம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு என்னதான் இருக்காது, தகுதியா இராது. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்ல, அது பக்தி விருத்தியாவும் இருக்காது. அப்ப அந்த விஷயத்துல
சட்டத்தை மீறி செயல்படுவது என்பது கர்த்தர் அனுமதிக்காத ஒரு காரியம். ரோமர் 13:1 ஆண்டவர் சொல்லிட்டாரு, மேலான அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். அந்த ரோமர் 13 அதிகாரம் முதல் 8 வசனங்கள்லாம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அது அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும் அந்த மாதிரி உள்ளதுல தான் அவர் ரொம்ப நீட்டா எழுதியிருக்கு. அப்போ அரசாங்கம் நம்மை நடத்தும்படி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அதிகாரம். அந்த அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டங்கள், திட்டங்கள், முக்கியமா சாலை விதிகள், இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்தே ஆகணும். எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. பைபிள் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஸோ தகுதி, டிரைவிங் லைசன்ஸ் என்று சொல்லுகிறது நமக்கு தகுதி. அதிலும் பாருங்க டிஃபரெண்டான லைசன்ஸுகள் இருக்கிறது. என்ன சொல்றது, இந்த டீ போர்டு, இந்த பெரிய ட்ரெய்லர் வண்டி இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஹெவி லைசன்ஸ் தேவை. அதுதான் பேட்ஜுன்னு சொல்லுவாங்களோ, அது வேறையா? சரி, ஹெவி லைசன்ஸ், அதுக்கு மேல பேட்ஜ் எல்லாம் இருக்கு. அப்போ நமக்கு என்ன லைசன்ஸ் இருக்கோ அதுக்குரிய வண்டி ஓட்டுறதுதான் நமக்கு தகுதி. அரசாங்கத்துக்கு முன்பாகவும் தகுதி, பைபிளுக்கு முன்பதாகவும் அதுதான் நமக்கு தகுதி. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ட்ரெய்லரும் ஓட்டுவேன், ஓட்டுறது நல்லது, ஆனா இங்க தகுதி இல்லையே உங்களுக்கு ஓட்டுறதுக்கு என்ன? அந்த விஷயங்களும் நாம் எப்பொழுதுமே ஒரு தகுதி என்பதிலே நாம் கவனமா இருப்பது ரொம்ப தேவை. ஏன்னா கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சில வேளையில் சில காரியத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிடுறோம், ஆனா அது சரியா இருக்காது. நான் பொதுவாக சீட் பெல்ட் போட மாட்டேன். எனக்கு என்ன ஒரு கஷ்டமா இருக்கும், கொஞ்ச நேரத்தில் கழுத்துல இங்க அப்படி வெட்ட ஆரம்பிக்கும். அதனால அதை போடுறது இல்லை. 1-2 இடத்துல கை காட்டினாக, நிறுத்தினாக, விட்டாக, இப்படியே தப்பி 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 அப்படியே பழகியாச்சு. கடைசியில் ஒரு நாள் இந்த இது தக்கலை போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி நிறுத்தி இறக்கி விட்டார்கள். அன்னைக்கு தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆளாக இருக்கே, நம்ம எங்கேயோ போனப்போ நமக்கு இறங்கி போய் சொல்லிட்டு போறதுல விஷயம் இல்லை, இங்கே எல்லாரும் பார்த்துட்டு போறாங்களே நம்ம இப்படி நிற்கிறோமேன்னு சொல்லி ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் ஒரு உணர்வு தட்டிச்சு, நம்ம இப்படி செய்யக்கூடாது, நம்ம இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அந்த லைனில் போய் நின்னோம்னா எப்படி இருக்கும், மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, நம்ம சிலதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறோம், பெல்ட் போடுகிறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுப்போம். ஆனால் எல்லா காரியத்திலும் என்ன செய்யறது, சில வேளை சில கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு சேஃப்டிக்காக அவங்க போட சொல்லி இருக்கிறாங்க. அப்போ எந்த காரியத்திலையும் நமக்கு அது ஒரு சட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த சட்டத்திற்கு நாம கீழ்ப்படிந்து போறதுதான் கர்த்தருக்கு முன்பாகவும் பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாதிரி சில ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடிங்கும் பொதுவாக நம்ம ஆட்கள்கிட்ட அது நிறைய இருக்கு. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர்மார் தான் ரொம்ப ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்டர்மார் தான் ரொம்ப ஸ்பீடு, ஆனால் பிந்தி புறப்படுறது, முந்தி போய் நிற்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு என்ன செய்யறது, போறது, இப்படி ஓவர் ஸ்பீடு. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு முறை எனக்கு ஒருத்தர் அதை சொல்லி கொடுத்தார். அவர் பைக் ஓட்டிட்டு இருப்பார், கொஞ்சம் வயசானவர். ஆண்டவர் சொன்னார, நீ 40 தாண்டக்கூடாது, இந்த பைக்கில் வயசாகி போச்சு, நீ 40 தாண்டக்கூடாதுன்னு கர்த்தர் அவரோடு பேசினாராம். ஆனால் அவருக்கு 100 வரைக்கும் வேணாலும் போகலாம், எல்லாம் இருக்கு வசதியெல்லாம். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காரு, 40 மேலே போகக்கூடாது. அப்போது அவர் அதை பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவர் 40ன்னு சொல்லியாச்சு, அப்போ 40 வரைக்கும் தான் எனக்கு பாதுகாவல் வச்சுருப்பார். நான் 45 போனால் அந்த பாதுகாவலை நான் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரே சொல்லியாச்சு, நீ 40 தான் போகணும்னு சொல்லியாச்சு. அப்போ பாருங்க, அது உண்மைதானே. அப்போ கர்த்தர் ஒரு ஒழுங்கை நமக்கு கற்பிக்கும் போது அதில் தான் நமக்கு பாதுகாவல். அது மிஞ்சி போனால் பாதுகாவலை கேட்க முடியாது. அப்போ அதே கணக்கில் ரோடுலையும் இந்த 60, 80 இப்படியெல்லாம் வச்சுருக்காங்களே ஸ்பீட் லிமிட்டு. நம்ம பலரும் அதை கண்டுக்கிறது இல்லை, அவசரத்தில் அப்படி போகிறது. ஆனால் பைபிள் எப்போவுமே எல்லா சட்ட விதிகளும் மதித்து நடக்கிறதுக்கு நம்மளை போதிக்கிறது. ஸோ அதில் கவனமாக நாம் போக வேண்டும். ஏன்னா சில இடத்துல அவங்க இந்த விபத்துகள் நடக்கிறதுனால அதை கணக்கு பண்ணி என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ஸ்பீடை குறைக்க சொல்கிறாங்க, சில டேர்னிங்ஸை கவனிக்கிறாங்க, ஸ்லிப்பரி ரோட்ஸ் அவங்க கவனிக்கிறாங்க, சும்மா வைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மால் இயன்ற வரைக்கும்
நம்ம அதெல்லாம் கடைபிடிச்சு போறது நமக்கு தகுதியானது, அது பக்தி விருத்தியானது. அல்லேலூயா. அதிகாரம் இருக்கு, நான் செய்யலாம், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறது சரியல்ல. அல்லேலூயா. அடுத்தது நமக்கு ஹெல்த் கண்டிஷன் ஒரு தகுதி தான். டிரைவிங்க்கு எல்லாம் பயணம் செய்யலாம், ஆனா வாகனம் ஓட்டுறவர்னு சொல்லும் போது அவருக்கு சில இது இருக்கணும் இல்லையா? முக்கியமா கண் பார்வை. கண் பார்வையில் தெளிவில்லைன்னா நம்மளும் ஆபத்தில் மாட்டுறோம், நம்ம கூட வரக்கூடிய ஆட்களும் ஆபத்தில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் இரவு நேர வாகனம் ஓட்டும் போது எதிர் வாகனத்தினுடைய ஒளி பயங்கரமா அடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுகிறோம் பல வேளைகளில். அப்போ அதனால கொஞ்சம் கண் பார்வை மங்கிட்டுன்னு சொல்லி வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்ல வரல. அதுக்குரிய பக்குவத்தோடு கவனமா நம்ம ஹேண்டில் பண்ணி போனோம்னா அதுக்குரிய ஸ்பீட்ல அதுக்குரிய நிலைமையில சில இடத்துல நிறுத்தி விட்டுற வேண்டியதான். ஓவரா நமக்கு இதுல சரியான இது இல்லாவிட்டா நிறுத்தி விட்டுற வேண்டியதா, விட்டு கிளியரான பிறகுதான் நம்ம போறது நல்லது. இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த தகுதிகளும் கண்டிப்பாக தேவை. பொதுவாக லைசன்ஸ் ரினிவலுக்கெல்லாம் போகும் பொழுது இதெல்லாம் அவங்க பார்த்து தான் செய்யணும். எப்படி செய்யறாங்களோ தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பாருங்க, மென்டல் கண்டிஷன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும், அது பெரிய தகுதியாக்கும். நான் படித்து கொண்டிருந்த காலத்துல ஒரு சமயம் நாகர்கோயிலேருந்து தக்கலைக்கு பஸ்ல வரும்போது அந்த டிரைவருக்கு திடீர்னு மென்டல் ஆயிடுச்சு. நல்லா தான் வந்தாரு, எப்படியும் ஒரு வில்லுக்குரியெல்லாம் தாண்டும் போது அவருக்கு என்ன செய்யுன்னு தெரியல, ஓவர் ஸ்பீடு பண்ணுவார், திடீர்னு பிரேக் அடிப்பார், வண்டியை ஒதுக்குவார், என்னென்னமோ பண்ணுவார். முதல்ல ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். பிறகு பார்த்தா இது சூழ்நிலை மோசம், கண்டக்டர் போய் அவரை என்னெல்லாமோ செய்து பார்க்காரு, அவர் கீழ்ப்படிய மாட்டார். ரொம்ப இது கடைசியில் பாருங்க, அந்த தக்கல்ல அந்த உள்ள அதுக்கு இந்த டேர்னிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு பிரேக் அடிச்சு நிறுத்தினாரு, இறங்கி ஓடிட்டார். எப்படியும் பேசஞ்சர்ஸ் பாதுகாக்கப்பட்டோம். அப்போ இதுவும் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் பயங்கரங்கள் இருக்கிறது. ஸோ தகுதி என்கிற விஷயத்துல இவைகள் மிக முக்கியமானவைகள். ரெண்டாவது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியா வாகனம். வாகனத்தின் மேல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனம் சொல்றேன். ஆதியாகமம் 24:32 பார்க்கிறோம். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். அன்னைக்கு வாகனம் ஒட்டகம் தான். அப்போ லாங் ட்ரிப்ல வந்திருக்கு ஒட்டகம். எல்லா ஒட்டகங்களும் ரொம்ப நீண்ட தூர பயணம் பண்ணி ஒவ்வொரு ஆட்களையும் சுமந்து கொண்டு அது வாகனங்கள் வந்து சேர்ந்திருக்கு. அப்போ வந்து சேர்ந்தவரெல்லாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு சொல்லிட்டு லாபான் என்ன செய்யலாம், ஒவ்வொரு வாகனத்துக்கும் தீவனம் போடுறான், அதை பராமரிக்கிறான். அப்போ நம்ம பல வேளையில வாகனத்தை ஓட்டுவோம், கொண்டங்க நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டே இருப்போம். வாகனத்தை பராமரிப்பது, வாகனம் என்கிற அந்த விஷயத்தில் அந்த கவனம் செலுத்துவது பல வேளை கிடையாது. அதுவும் ஓனர்ஸ் வண்டிகள் தான் இதுல பாடுபடுறது. மற்றவங்க செய்வாங்க, ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் செய்வாங்க. ஓனர்ஸ் டிரைவர்ஸ் பல விஷயங்கள்ல இதை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஸோ இந்த விஷயத்தில் இந்த ஏரியாவிலும் நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு வாகனத்தை நாம் செலுத்துகிறோம்னா அதுல அதோடைய அம்சங்கள் என்ன, ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஃபீச்சர்ஸ் வித்தியாசப்படுது. அப்போ அதை முதல்ல நம்ம ஒன்று ஸ்டடி பண்ணாம எல்லாம் எனக்கு தெரியும்னு எடுத்துட்டு போனோம்னா நிறைய டேமேஜை நம்மளே பண்ணி வச்சிருவோம் ஆரம்பத்திலே. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை நம்ம கவனித்து அந்தந்த வாகனத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது அதை கவனித்து செயல்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் நான் முதல்ல சொன்னேன், அதுல சில சிந்தனை வரும்பொழுது சொல்லிக் கொள்ளுகிறேன். நம்ம யார ஒரு குடும்பத்தை நம்ம செலுத்துறோம், நம்ம டிரைவர் குடும்பத்தை செலுத்துகிற டிரைவர், சபையை நடத்துகிற டிரைவர், அல்லது ஒரு சின்ன கூட்டத்தை ஒரு குழுவை நடத்துகிறோம். இதுல அப்படிதான் அந்த அம்சங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்பதான் ஈஸியா நடத்த முடியும். இது எதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம், இதை எங்க கொண்டு போகணும், எந்த வழியில கொண்டு போகணும், என்ன செய்யணும், அந்த தரிசனம் நமக்கு முதல்ல இருக்கணும். அப்பதான் கரெக்டா அந்த ஆட்களை அந்த வழியில நம்ம நடத்த முடியும். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஃபீச்சர்ஸ் வித்தியாசம். முக்கியமா சுபாவங்கள் ரொம்ப வித்தியாசம். ஒவ்வொரு ஆளுகளும் சுபாவம் வித்தியாசம், புரிந்து கொள்ளுகிற தன்மை வித்தியாசம், ஒத்துழைக்கிற தன்மை வித்தியாசம்.
அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனித்து நம்ம செய்யும் பொழுது அவங்கள நடத்தி கொண்டு போறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குடும்ப வாழ்க்கை பல வருஷங்கள் கணவன் மனைவியாய் வாழ்ந்தாலும் மனைவியை இன்னும் புரிஞ்சு கொள்ளாத சில கணவன்மார் இருப்பார்கள், கணவனை இன்னும் புரிந்து கொள்ளாத சில மனைவிமார் இருப்பார்கள். அப்படி இருக்க கூடாது. நம்ம கூட இருக்கிற ஆட்களுடைய அம்சங்கள் என்ன, அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அவங்களுடைய காரியங்கள் என்ன, கொஞ்சம் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா நடத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. சுத்தம். வாகனத்தை எப்பெல்லாம் சுத்திகரிக்கணும் அப்பெல்லாம் நீட்டா சுத்திகரித்து வைக்க வேண்டியது அவசியம். நம்ம புது வண்டி வாங்கினா நல்லா என்ன செய்வோம், கொஞ்ச நாளைக்கு சுத்திகரிப்போம். பிறகு புதுசு அந்த புதுமை மாறின உடனே பிறகு என்ன செய்யறது கிடையாது, ஒழுங்கான சுத்திகரிப்புகள் கிடையாது. ஆனா அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது, சுத்திகரிப்பு. அப்புறம் சில காரியங்கள் நாம் கவனிக்க வேண்டியது தேவை. ஒரு வாகனத்தை செலுத்த போகிறோம், அதுல டீசல் அல்லது பெட்ரோல் இருக்கா, எவ்வளவு இருக்கு, அடுத்த பெட்ரோல் பங்கு எங்க வரும், அது ஒரு வண்டி ஓடுமா, வழியில நின்றுமா, இவைகளை கவனிக்க வேண்டியது மிக அவசியம். ஃபியூவல் செக்கு, அது மாதிரி டயர்ல ஏர் பிரஷர் செக்கு, இதெல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்க ஆளுகள் டக் டக் டக்குன்னு அந்த கவனம் போகும். வண்டியை கிட்ட வந்த உடனே டயர் என்ன கண்டிஷன்ல இருக்கு, கொஞ்சம் சந்தேகம் தான் அங்கே போய் கொட்டி பார்ப்பார்கள், டயரை கொட்டி பார்ப்பார்கள். அதெல்லாம் எல்லாருக்கும் அது வருகிறது இல்லை. ஆனால் ஒரு கவனத்தோடு போனால் வழியில் நமக்கு இடைஞ்சல் வராது. வழியில் போயிட்டு அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது வந்துடும். ஆகவே சில காரியங்களை முன்னமே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். முக்கியமாக இந்த இது ஃபியூவல், இது ஏர் ப்ரெஷர், அப்புறம் பாருங்க இப்போ டோல் சார்ஜஸையும் கரெக்டாக சார்ஜ் பண்ணிட்டு தான் போகணும், இல்லாட்டா அங்கே போய் நிற்க வேண்டியது வரும். இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக் இது பண்ணும்போது அதில் பேலன்ஸு கரெக்டாக இருக்கா, அதை மெயின்டைன் பண்ணி அதை சரியா அந்த இந்த டோலை சரியா சார்ஜ் ஏற்றாமல் நம்ம போனோம்னா பிறகு வழியில் அங்கே போய் நிற்க வேண்டிய வரும். அப்போ அந்த மாதிரி சில காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியது மிக அவசியம். முந்தின காலத்தில் பழைய அம்பாசிடர் வண்டியெல்லாம் என்னெல்லாமோ திறந்து பார்ப்பார்கள், முன்னால் எல்லாம் பார்த்து எல்லாம் விட்டுட்டு தான் அப்புறம் தான் வண்டியில் ஏறுவார்கள். இப்போ அப்படி இல்லை, புதிய வண்டிகளுக்கு எல்லாமே அது பாட்டுக்கு எல்லாம் நடக்குது. சர்வீஸுக்கு விடும்போது அவங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுறாங்க. இந்த என்ன விண்ட்ஷீல்டு, அதுக்கு ஒரு வைப்பருக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, கிளீனிங் இது தண்ணி, இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி எதை எதை செக் பண்ணணுமோ முதல்ல செக் பண்ணிட்டு ஏறிட்டோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி வண்டிக்குள்ளே ஏறி உட்கார்ந்தாச்சு, உட்கார்ந்தோன்னா நமக்கு இந்த பார்வைகள் மிக முக்கியம். அப்போ அங்கே ஒரு கண்ணாடி இருக்கு, பின்னால் பார்க்கக்கூடிய ஒரு ரியர் மிரர் இருக்கு, அது ஒரு நெட்டையா உள்ளவர் அங்கே தூக்கி வச்சுட்டு போயிருப்பார். நம்ம குட்டையா உள்ள ஆள் ஏறி உட்கார்ந்தோம்னா உடனே அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு, நமக்கு ஏற்றாப்புல நமக்கு தெரியும், நம்ம பின்னால் அவ்வளோ பின்னால் யார் வரா தெரிய அளவில் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. 2 சைடு மிரர்ஸ் இருக்கு, சில அதை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டே ஓட்டிட்டு போயிடுவார்கள். அப்போ அவங்களுக்கு சைடு பார்க்குற வேலையே இல்லை, அந்த பழக்கமே இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் சில சமயம் பெரிய டேஞ்சரை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா மிரர்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த இதுக்கு தக்க, அதே மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இப்போ வண்டிகளில் இருக்குது. முந்தின காலங்களில் அது கிடையாது, தலையானையும் அதே இதையும் வச்சு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லா வண்டியிலையும் ஓரளவுக்கு சீட்டை முன்ன பின்ன தள்ளலாம், சாய்க்கலாம், அப்படியெல்லாம் இருக்குது. சிலது உயர்த்தலாம், தாக்கலாம், அப்படியும் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, என்ன டிரைவர் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக அவருக்கு காலு கரெக்டாக ஆக்சிலேட்டரில் இருக்கணும், இடது காலு கிளச்சிக்கு கரெக்டாக இருக்கணும், எல்லாம் அதை பார்த்து வச்சுட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு தொங்கிட்டு ஓட்டுற மாதிரி சில சூழ்நிலைகள் என்ன செய்யும், சில வேளை வரும், அதெல்லாம் ஆபத்தையும் உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கவனங்கள், வாகனத்தை பற்றின சில கவனங்கள் நமக்கு எப்பொழுதும் தேவை. பாருங்க, ரோட்டில் போகிற வண்டி ஆகணுனால மினிமமாக சில காரியத்தை பார்த்துட்டு நம்ம எடுத்துட்டு போகிறோம். ஆனால் ஒரு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானம், ஒரு இதில் கடலில் போகக்கூடிய கப்பல்னா அது பயணம் புறப்படுவதுக்கு முன்னால் அதுக்கே எத்தனை பேர் வேலை செய்கிறார். ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும், வந்து ஃப்ளைட்டு இறங்கினதான் உண்டு, எத்தனையோ வண்டி சுற்றி நிற்கும், எத்தனையோ ஆட்கள் சுற்றி நிற்பான், அவன் டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அதில் நிற்கும். பொதுவாக 3/4 மணி நேரத்துக்குள்ள என்னென்னமோ வேலை அதில் முடிச்சு அவ்வளோ பேப்பர் ஒர்க்கும் பண்ணி சைனும் எல்லாம் வச்சு கடைசியில் பைலட்டு கையில் கொடுத்து அவர் எல்லாம் பார்த்து ஓகே ஆன பிறகு தான் அவர் என்ன செய்வார், மூவ் பண்ணுவார். அப்போது மேலே போன பிறகு அங்கே எதையும் காராவது வழியில் நிறுத்தி ஒதுக்கி விடலாம், அங்கே என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள்.
எல்லா கவனம் செலுத்திட்டு தான் யாத்திரை புறப்படுகிறார்கள். ஸோ அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவை. அது வாகனத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் அப்படிதான். எந்த விஷயத்துல ஒரு புதிய காரியத்தை செய்கிறோமா, ஒரு புதிய ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க போகிறோமா, புதிய ஒரு வருஷத்துக்குள் நுழைய போகிறோமா, எப்பொழுதுமே அது கொஞ்சம் கூட கவனம் செலுத்தி என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம், என்ன ஆயத்தங்கள் தேவை, இவைகள் மிக முக்கியம். அதே மாதிரி நமக்கு பயணம், நீண்ட பயணங்கள் போகும்பொழுதும் அதற்குரிய ஆயத்தங்கள் மிக முக்கியமாக நமக்கு தேவை. இல்லைன்னா முக்கியமான ஒரு பொருளை விட்டுட்டு அங்கே போயிருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். ஆகவே எல்லாவற்றிலும் இந்த முன்கூட்டியே கவனிக்க வேண்டியவைகளை கரெக்டாக நம்ம கவனித்தோம்னு சொன்னா நம்முடைய பயணங்கள் நேர்த்தியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாருங்கள், வாகனத்துக்கு நீடித்த உழைப்பு தேவை. வாகனத்துக்கு அதுக்கு ஒவ்வொரு பாகங்களும் பாதுகாவலாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம பொதுவாகவே டிரைவர்ஸ் ஓரளவாவது மெக்கானிக்ஸும் நமக்கு தெரியணும், படிச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கணும். அது நல்லா இருக்கும். எனக்கு டிரைவிங் படிச்சு தந்து ஒரு வயதான ஒரு ஐயா 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே படிச்சு தந்தார். அவர் பாருங்க, இங்க ஆக்சிலேட்டரை கால் வச்சா அங்க இன்ஜின்ல என்ன நடக்கும் எல்லாம் டீச் பண்ணுவார். இப்படி டிரைவிங் ஸ்கூல்ஸ்ல பொதுவாக டீச் பண்ண மாட்டார்கள், எல்லாம் சொல்லி தருவார். நல்லா காதுல முறுக்கும் தருவார், மண்டையில கொட்டும் தருவார். அந்த அளவுக்கு பிடிச்சு பிடிச்சு ஒவ்வொன்றும் சொல்லி தந்து திரும்ப கேட்பாரு, என்ன சொன்னேன் திரும்ப நம்ம சொல்லணும். இப்படி அது ரொம்ப இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கு. அப்ப நமக்கு ஓரளவுக்கு நம்ம இங்க இதை ஆப்ரேட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும், அப்ப நம்ம கொஞ்சம் கூட அந்த பாகங்களுக்கு கேடு இல்லாத அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த விஷயம் தெரியும் போது கவனமா நம்ம செய்ய முடியும். அது ஒன்றும் தெரியாட்டா இங்க போட்டு இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்ணுவோம், அங்க சீக்கிரமா பாகங்கள் கெட்டு போக வாய்ப்பு உண்டு. வண்டிக்கு நீடித்த உழைப்பு இல்லாம போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அதனால இப்போ நமக்கு ஒன்றும் பிந்தி போகல, எல்லாருக்கும் அந்த மாதிரி டிரைவிங் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. சில டிரைவிங் ஸ்கூலுக்கே போறது இல்லை, வீட்டில் வண்டி இருந்துன்னா அவங்க பாட்டுக்கே ஓட்டி படிச்சு லைசன்ஸுக்கு மட்டும் அங்கே போறது. அப்போ ஆனால் வண்டி ஓட்டும் போதே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சரியா படிச்சு முறைப்படி படிச்சு என்ன செய்யலை வரல அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம இனியா இப்போ கூட யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் அதை சேவையாகவே போட்டுட்டு இருக்காரு. சரியாக கார் ஓட்டுவது எப்படி, அதை செய்வது எப்படி, இதை செய்வது எப்படி, ஏதாவது ஒன்று எடுத்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நன்றாக தெரியும். சில விதமான சில நல்ல ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் பாருங்க, ஒரு சின்ன சத்தம் வண்டியில வித்தியாசமா வந்தா உடனே அவங்களுக்கு தெரியும், இது இங்க அந்த பெல்ட் கொஞ்சம் லூஸா கிடக்கு, இது என்ன பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்சதுனால பார்க்குறாங்க. அப்போ சில இது அவங்களுக்கு தெரியும், இன்னொரு 50 கிலோமீட்டர் தானே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக கொண்டு போயிடுவார்கள். இல்லைன்னா இது சிக்கலாயிடும், நிறுத்துவோம் வண்டியை. இப்படியெல்லாம் பல காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் மெக்கானிசமும் கொஞ்சம் தெரிஞ்சா அந்த பார்ட்ஸ் கெட்டு போகாம வண்டி நல்ல நீடித்த உழைப்புள்ளதாக நாம் காத்துக்கொள்ள நிச்சயமாக முடியும். அதே மாதிரி டைம்லி சர்வீசஸ், ஒவ்வொரு வாகனத்துக்கும் புதுசா அதை தரும் பொழுதே இதுக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும் இப்படிலாம் சொல்லி இருக்காங்க. கம்பெனிக்காரன் சும்மா சொல்லல, அவனுடைய அந்த வாகனத்தை பற்றி அவனுக்கு தெரியுது, ஆனால அவன் அதெல்லாம் இது பண்ணி புக்கு வேற அடிச்சு நம்ம கையில தர்றான். அப்ப நம்ம அதையும் கவனித்து போனால் அது ஒரு செலவு. இப்ப நல்லா தானே வண்டி ஓடிட்டு இருக்கு, அப்படி கொண்டு போனோம்னா அது நாளடைவில் என்ன ஆயிடும், பாகங்கள் கெட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கவனினா ஒவ்வொரு இதில் அவன் ஆயில் செக் பண்ணுறான், அந்த தேவையான இதெல்லாம் அவன் கரெக்ட் பண்ணுறான். அப்போ இவைகளை நாம் அந்த சர்வீசஸ் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான், ஒவ்வொரு டைம் என்ன செய்யணுமோ அவைகளை செய்தோம் என்றால் வாழ்க்கை ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக டெய்லி பைபிள் வாசித்து டெய்லி ஜபம் பண்ணி அந்த தேவ கிருபையோட வாழ்க்கை போயிட்டு இருந்தோம்னா டெய்லி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கோம், ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் கவனிக்காம பிடிச்சி இஷ்டத்துக்கு ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிப்பதற்கும் சபை கூடி வருகிறது இல்லைன்னு ஓடும் போது எங்கேயாவது மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்போ இவைகளும் ஸ்மூத்தா லாங் ரன் நல்லா போகணும்னா இவைகள் நமக்கு கண்டிப்பாக தேவை. குடும்பமா கூடி ஜபிக்கிற ஒரு பழக்கம் இருந்துட்டே இருந்ததுன்னா குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனை வராது. குடும்ப ஜபம் குறையும் போது குடும்பத்தில் எங்கேயாவது பிரச்சனை உள்ளுக்குள்ள எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது சாத்தானுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா ஜபம் என்கிற ஒரு பாதுகாவல் அங்க இருக்கும்போது சாத்தான் ஈஸியா என்ன செய்ய முடியல,
கை வைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கவனம் செலுத்தி அந்த வாகனம் நல்லா இருக்கணும். நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன், எவ்வளவோ தூரம் போயிட்டு அழகா வாரேன், ஆனா அந்த வாகனத்தையும் நான் கரெக்டா என்ன செய்யணும், வேளா வேளை கவனிக்க வேண்டியதை கரெக்டா நான் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுது அது நன்றாக இருக்கும். அதோடு கூட எனக்கு தெரிஞ்ச சிலது தான் சொல்றேன். உங்களுக்கு பெரிய ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகமா தெரியும். அது மாதிரி இந்த மைலேஜ்னு ஒன்று இருக்கு. எல்லா வண்டியிலையும் ஒரு குரூசிங் ஸ்பீடுன்னு ஒன்று கொடுத்துருப்பான். சில வண்டியில 80லேருந்து 100 வரைக்கும் குரூசிங் ஸ்பீடு, சிலது 60லேருந்து 80 வரைக்கும். அது அவங்க வண்டி இறக்கும் போதே அதை சொல்லுவாங்க, இல்லை அந்த புக்கில் இருக்கும். மேக்சிமம் அதுல கொண்டு போக நாம பார்க்கணும். இந்த லாங்ல எல்லாம் போகும்போது மேக்சிமம் அந்த லெவல்லே போயிட்டு இருந்தோம்னா நல்ல மைலேஜ் நமக்கு கிடைக்கும். இப்போ சாதாரண இது லிட்டருக்கு 12 கிலோமீட்டர் வண்டி ஓடுது அப்படின்னு சொன்னா அந்த அந்த அவன் கொடுத்த மைலேஜுக்கு மேலே போகும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்க கொடுக்க அங்கே டீசலை இழுத்து என்ன செய்யும், தள்ளிக்கிட்டே இருக்கும். குறையும் போதும் டீசல் வேஸ்டா என்ன செய்யுது, போகுது. அப்போ ஆனா எல்லா இடத்துலையும் மைலேஜை மட்டும் பார்த்து வண்டியை ஓட்ட முடியாது. நமக்கு சேஃப்டி முக்கியம், எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த கவனம் இது பலருக்கு இருக்காது. அது நமக்கு கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு நல்லது, வண்டிக்கும் நல்லது தான். அந்த குரூசிங் ஸ்பீட்ல வண்டி எவ்வளவு தூரத்துக்கு ஓடுதோ அவ்வளோத்துக்கு வண்டி இன்ஜினுக்கும் நல்லது தான். இப்போ பொதுவாக சொல்லாம புதிய வண்டி வந்தா ஒரு 5000 கிலோமீட்டர் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா வண்டியை ஓட்டணும். டக்கு டக்குன்னு இது ஆக்சிலேட்டரை மிதிச்சு அடிச்சு சக்கு சக்குன்னு பண்ணியாச்சுன்னா பிஸ்டன் ரிங்ஸ் சரியா செட் ஆகாது. சரியா செட் ஆகாம இருந்தால் அப்புறம் காலமெல்லாம் அந்த வண்டிக்கு அடிக்கடி பிரச்சனை வரும். அதுக்கு லைஃப் குறவு, ஆயுள் குறவு. அதனால ஆரம்பத்திலே வண்டி புது வண்டி கிடைச்சிட்டுன்னு சொல்லி ரைஸ் பண்ணி அப்படி இப்படி பண்ணாம ஸ்மூத் ரைசிங், ஸ்மூத் அப்படியே கொண்டு போனோம்னா அந்த இதெல்லாம் நல்லா செட் ஆகிவிடும். இப்படி நாம் வாகனத்திலும் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நம்முடைய வாகனங்கள் அப்பொழுது நீட்டா இருக்கும், நல்லா இருக்கும், கடகடா கடபடா சத்தங்கள் வராது, நன்றாக வண்டிகள் இருக்கும். ஸோ இதே போல நம்ம வாழ்க்கையும் கவனித்துக் கொள்வோம். நமக்கு ஒரு குடும்பம் என்கிற ஒரு வாகனம் இருக்குன்னா அதையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய நேரம் மெயின்டைன் பண்ணி, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய நேரத்தை செலவு பண்ணி, அதுக்காக ஆண்டவர் பாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் பாதத்தில் இருந்து அப்படியெல்லாம் போகும்போது அது ஸ்மூத்தா போகும். அதே போல சபை, அதே போல நீங்க எந்த ஒரு வேலையில தொழில இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் இந்த பிரின்சிபிள் கண்டிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக சாலை, தகுதியை பற்றி சொன்ன ஒரு ஏரியா. ரெண்டாவது வாகனம் என்கிற அந்த பகுதியை நம்ம கவனிக்கணும். மூணாவது நாம வாகனத்தை செலுத்தக்கூடிய சாலை, ரோடு, அதையும் நம்முடைய கவனத்தில் அதிகமாக கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப சாலை என்று சொல்லும் பொழுது அதுல முதலாவதாக நான் ஒரு வசனத்தையும் வாசித்துட்டு வரேன். சங்கீதம் 91:11-12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகா இதுக்கெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வழிகள், சாலைகள் தான் நம்முடைய வழிகள். இந்த வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப நம்ம ஒரு பிரயாணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுகிறோம்னா உடனே என்ன நடக்குது, பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். என் பிள்ளை ஜோம் பண்றா, யாத்திரை புறப்படுறான், நீ போய் பார்த்துக்கோ. உடனே அங்க தூதர்களுக்கு அவர் என்ன பண்ணியாச்சு, கட்டளை கொடுத்தாச்சு. அப்போ தூதர்கள் அது என்ன செய்கிறார்கள், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அப்போ நான் ஓட்டுகிற வாகனத்திலே அந்த தூதனுடைய ஒரு கண்காணிப்பு அதுல கண்டிப்பா இருக்கும். வசனம் பொய் சொல்லாது. வசனத்தை நாம் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. சோ நாம ஓட்டுற வாகனம் எந்த வாகனமா இருக்கட்டுமே, ஆகாயத்துல போறது அந்தரத்துல போகுது, அதையும் தூதர்கள் கைகளில் என்ன செய்வார்கள், ஏந்தி கொண்டு போவார்கள். ரோட்ல போற வண்டியும் தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சோ அந்த ஒரு அனுபவம் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதம். சரி, இதோடு நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள். முதலாவது சாலையின் தன்மை. எத்தனையோ விதவிதமான சாலைகள் இருக்கிறது. சாலையின் தன்மை அறிந்து வாகனத்தை நாம் செலுத்த வேண்டியது அவசியம் இல்லையா? சாலையின் தன்மைகள்
பல இதில் இருக்கு. அதுதான் அந்த இன்னொரு விதத்தை சொல்லுவாங்க ரோட் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட் சென்ஸ் இருக்கணும் டிரைவருக்கு. எல்லா டிரைவர்ஸ்க்கும் அது இருக்கிறதல்ல ரோடு சென்ஸ். அப்போ இந்த ரோடு எப்படிப்பட்ட ரோடு, இது அப் ஹில்லா டவுன் ஹில்லா, ஒரு குத்தரை ஏத்தம் அல்லது மலை ஏத்தம் இறக்கம். அப்போ அதுல எல்லாம் வாகனத்தை வித்தியாசமா செலுத்த வேண்டியது இருக்கு. சும்மா நார்மல் செலுத்துற மாதிரி செலுத்தினா அது முடியாது. ஆகவே அந்த ஒரு சென்ஸ். அதே மாதிரி இந்த கர்வ்ஸ் வளைவுகள் எடுக்கிறது. சில பாருங்க வளைவுகள் எடுக்கும் போது தெரியும், அந்த அப்படியே அவர்கள் ஒரு விதமா எடுப்பார்கள். சில சமயம் வண்டிக்கே ஒரு வீலு அப்படி எழும்பிட்டு உட்காரும். அப்போ தெரியுது இவர் கர்வ் சரியா எடுக்கல. அது உள்ளேயும் இருக்கவங்களுக்கும் ஃபீல் ஆகும் கர்வ் சரியா எடுக்கலன்னு சொல்லி. அதே வேளையில் இந்த ரோட் சென்ஸ் உள்ளவங்க அதுக்கு தக்கதா கரெக்டா அவங்க காலு ஆக்சிலேட்டர்ல அந்த ஸ்பீடை கரெக்டா குறைக்கும், அதுக்கு ஏற்ற கொடுக்கும். அவ்வளவு கஷ்டம் இல்லாம உள்ள இருக்க ஆளுக்கும் கஷ்டம் இல்லை, வாகனத்துக்கும் அப்படி இப்படி வராது. அழகாக அந்த ஒரு வளைவுக்கு தக்கதாக. இப்போ சில இடத்துலாம் பார்த்தா எஸ் வளைவுகள் போல போயிட்டே இருக்கும். அதுல நல்ல விவரம் உள்ள டிரைவரை பார்த்தீங்கன்னா சும்மா எஸ் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு. எதிர வாகனம் வரலன்னா சென்டர்ல ஏற்றி போயிட்டே இருப்பாரு. ஒரு அசைவம் இல்லாம அழகா என்ன செய்யும், அந்த எஸ் வளைவுல வண்டி நடுவில் போகும். நடுவில் ஒரு சென்ட்ரல் லைன் மாதிரி தான் இருக்கும் அதில் போனா. அப்போ அதெல்லாம் ரோட் சென்ஸ். அவருக்கு ரோட் சென்ஸ் இருக்கிறதுனால சும்மா போட்டு வளைச்சு திருப்பாம எதிர வண்டி வரல ஃப்ரீயா தான் கிடக்குன்னா அழகா என்ன செய்துறாரு, அதுல கரெக்ட் பண்ணி போறாரு. அப்போ வண்டி அதிகம் திருப்ப வேண்டிய அவசியம் அதுல இல்லை. இந்த மாதிரி இந்த கர்வ்ஸ் நெகாஷியேட் பண்றதுல நமக்கு அந்த ரோட் சென்ஸ் மிக முக்கியமான விஷயம். ஜங்ஷன்ஸ் சந்திப்புகள் வருது, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு கவனித்து தான் வண்டியை ஓட்டுவோம். ஏன்னா நம்ம கரெக்டா போனாலும் யாராவது குறுக்க குதிச்சிருவாங்க, ஆடு மாடு வந்துடும், பிரச்சனை உள்ள இடம். அப்போ நமக்கு அந்த ஒரு ரோட் சென்ஸ் இருக்கு. நமக்கு அவசரமா தான் இருக்கு, வண்டி செலுத்த முடியும், இருந்தாலும் அங்க ரோட் சென்ஸ். இந்த ரோட்ல அந்த மாதிரி போகக்கூடாது, இந்த ரோட்ல ஸ்பீடு இவ்வளவுதான் நம்ம போகணும். இதெல்லாம் அந்த ரோட் சென்ஸ் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி பாருங்க பாத்ஹோல்ஸ், குண்டுகுழி சாலைக்கு இந்தியா பெயர் பெற்றது. என்ன நடந்தாலும் எவ்வளவு ரோடு போட்டாலும் அடுத்து குண்டுக்குழி. அப்ப இந்த குண்டுக்குழி சாலையிலையும் நமக்கு அந்த ரோட் சென்ஸ் இருக்கும்போது ரொம்ப நீட்டா கொண்டு போகலாம். இப்போ பொதுவாக நான் நினைக்கிறேன், நான் அப்படித்தான் கவனிக்கிறது, டயருடைய ரொட்டேஷன் ஓரளவுக்கு நம்ம சென்ஸ் பண்றோம். இவ்வளவு ஸ்பீட்ல போறோம், டயர் இவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு, அந்த ஸ்பீடோட கொண்டு அந்த குண்டுல போட்டா டொக்குன்னு அடிக்கும். அப்போ நம்ம அந்த குண்டுக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம், அதான் ரோட் சென்ஸ். குண்டுக்கு ஆழத்தை பார்த்துக்கிறோம், உடனே அதுக்கு தக்கதா காலு ஆக்சிலேட்டர்ல குறையுது, ஆக்சிலேட்டர் மிதிக்கிறது குறையுது, அது ஸ்பீடு குறையுது. அது கிட்ட போகும்போது நமக்கு தெரிஞ்சு போகும் இந்த குண்டு இப்படிப்பட்ட குண்டு. அதுல பிரேக்கே தேவையில்லை, அழகாக ஆக்சிலேட்டரை கம்மி பண்ணாலே கிட்ட கொண்டு போய் ஸ்மூத்தா துள்ளி குதிக்காத அளவுல நீட்டா இறக்கி ஏற்றலாம். எப்படி அந்த டயர் எந்த அளவுக்கு, இப்போ ஆக்சிலேட்டரை இந்த கால் எடுத்தோன்னா டயருக்கு ரொட்டேஷன் கம்மி ஆகுது, கம்மி ஆகும்போது அப்படி அழகா ஏறிடும். அந்த இடத்துல போகும்பொழுது அதுக்கு கூட ப்ரெஷர் இருந்ததுன்னா டொக்கு டொக்குன்னு அதுவே தூக்கி அடிக்கும். சும்மா சாதா ரோட்டில் போனாலே சில சமயம் என்ன ஆகுது, அது தேவைக்கு மிஞ்சி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி இப்படி துள்ளி போன மாதிரி போகும். ஸோ அந்த விஷயங்கள் ரொம்ப வட இந்தியாலெல்லாம் போனால் ஸ்பீடு கட்டர் இருக்கும், குண்டுகுழி இருக்கும், பிரேக்கில் காலே வைக்க மாட்டான், ஆக்சிலேட்டர்லேருந்து குறைக்கவும் மாட்டான், அடி தூக்கி போட்டு மக்கள் எல்லாம் கூரையில் முட்டி சீட்டில் இருந்து எப்படி தான் பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் தப்பி நிற்கிறார்களோ தெரியல. எல்லாம் முதுகு எலும்புக்கு பயங்கர கேடா இருக்கும், கண்டுக்கவே மாட்டான். வண்டியும் வெறும் இரும்பு துண்டு, இரும்பு ஸ்கெலிட்டன் வண்டிகளாக தான் இருக்கும் அங்க. அப்படி இதெல்லாம் ரொம்ப மோசமான காரியங்கள், மக்கள் சரீரத்துக்கும் கேடு, வாகனத்துக்கும் கேடு. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அந்த இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த இடத்துல சில குண்டு பாருங்க இப்படி இருக்கும், ஸ்லோ பண்ணி பிரேக்லேயே கால் வைக்காண்டா, அப்படி ஸ்மூத்தா இல்லை அதுக்கேற்ற இதுல கொடுத்தா அது இறங்கி ஏறிடும். சில இடம் குண்டு சின்னதாக தான் லைன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெட்டு குண்டா இருக்கும், அதுல பிரேக் அடிச்சு நிறுத்தி தான் ஆகணும். இது சின்ன இது தானே அப்படின்னு நினைக்க விட, அதுதான் பொட்டுன்னு விழும் வண்டி. சில இடத்துல அது பிரச்சனை ஆயிரு, கூர்மையா இருந்ததுன்னா டயரே வெடிச்சு போகுது சில சமயம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட் சென்ஸ் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, நம்ம கவனம் வாகனத்தை செலுத்துறேன், டயரு எந்த ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் என்கிற ஒரு சென்ஸ் நமக்கு வந்து அந்த ரோடு எப்படிப்பட்டது. இன்னொன்று ஸ்லிப்பரி ரோட்ஸ், மழை விழுந்திருக்கு, எங்கேயா முந்தி போன வண்டியோட ஆயில் சிந்தி இருக்கு, என்னது ஒன்று ஆயிருக்கு. அப்போ அதுல எல்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம போக வேண்டியது அவசியம்.
எல்லா டிரைவர்ஸும் அதில் ஸ்லோ பண்ணும்போது ஒருத்தர் ஸ்மார்ட்டாக வருவார், எல்லாரும் ஸ்லோ பண்ணா, நான் இப்போ வாய்ப்பை பார்த்து முன்னால் அடிச்சு போகிறேன்னா இவர் ஆயில்ல போய் கறங்கிடுவார். அந்த மாதிரி வந்துடும். அதில் நமக்கு ஒரு ரோட் சென்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதே போல இந்த சாலை விஷயங்களில் விபத்தில்லா பயணம், விபத்தில்லா பயணம் என்பது ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களுடைய ஒரு மிக பெரிய ஒரு கன்சர்னாக, கவனமாக இருக்க வேண்டும். என் வண்டியில விபத்து வரக்கூடாது, என்னுடைய பயணத்தில் எந்த விபத்தும் வரக்கூடாது என்பதிலே நாம் கவனம் செலுத்தணும். அது வரணும்னா முதல்ல ஃபாலோ ரோட் ரூல்ஸ், சாலை விதிகளை கண்டிப்பாக மதித்து என்ன செய்யணும், பின்பற்றணும். ரோடு சைன்ஸ், அந்த இது இருக்க பலகைகள், அதில் என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது, எல்லாம் படிக்கணும். நம்ம முந்தின காலங்களில் இதெல்லாம் படித்து கேட்டு பாஸ் ஆனாதான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அப்படி ஒரு போர்டை காட்டுறாங்களான்னே எனக்கு தெரியல. பாட்டுக்கு அங்கே லைசன்ஸ் கையெழுத்தாயிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி இது என்ன ஒரு சைன், இது என்ன. கண்டிப்பாக சாலை விதிகள், எழுதப்பட்ட விதிகள் இருக்கிறது. ஆங்காங்கே நமக்கு காட்டப்படுகிற வழிகாட்டு பலகைகள், எச்சரிப்பு பலகைகள் சாலை எங்கும் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு போனோம்னா கண்டிப்பாக ஒரு விபத்தில்லா பயணம் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி சில காரியங்களை விட்டு விலகி போக கற்றுக்கொள்ளணும். தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு கிட்டோடு சிலர் வண்டியை ஓட்டிட்டு போயிடுறார்கள். எப்படி அவர்கள் ஓட்டுறாருன்னே தெரியல. அது ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த பக்கம் வண்டி வராதச்சமையும் கொஞ்சம் அதை விட்டு நம்ம கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ணி போகலாமே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஒரு எலக்ட்ரிசிட்டி காரியம் இருக்கு, அதுக்கு ஒட்டி கொண்டு சில வேளை பார்க்கிங்கே பண்ணி விட்டு போயிடுவோம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடியில் கொண்டு. அதெல்லாம் டேஞ்சரஸ் திங். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த கீப்பாவே சிலதுக்கு விட்டு விலகி நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு ஆள் போகுது, ஆள் குடிச்சிட்டு போறாரு, நம்ம லேசாக தெரிஞ்சாச்சு. அப்போ அதில் கிட்டோடி போனோம்னா அவர் அப்போ பார்த்து இங்கே பண்ணினார்னா என்ன ஆகிறது, மென்டல். சில ஆட்கள் ரோட்டில் நடந்து போகிறாங்க, அதுலெல்லாம் நம்ம ரொம்ப கவனம். சிலதை விட்டு விலக வேண்டிய இடத்துல விட்டு விலகினால் நமக்கு நல்ல ஒரு பாதுகாவல் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சில டிரைவர் ரெக்லெஸ்ஸாக ஓட்டிட்டு போகிறான், அவர் ஒழுங்காக ஓட்டிட்டு போகல, அவனை ஓவர்டேக் பண்ணும் பொழுது ரொம்ப கவனம் எடுக்கணும். கிட்டோடி போய் அவனை ஓவர்டேக் பண்ணிட விட, அவனே ஒரு ஒழுங்கெல்லாம் போயிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. முன்னால் ஒரு லாரி போயிட்டு இருக்கு, அங்கே ஜல்லியை ஏற்றிட்டு பேக்கில் அதை சரியாக அடைக்காமல் போயிட்டு இருக்கான், ஒன்றொன்னா தொலைஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ கேர்ஃபுல்லாக போனோம், இல்லை நம்ம போனட்டில் நம்ம விண்ஸ்க்ரீன்லேயே சில சமயம் என்ன செய்யும், வந்து விழும் ஒன்று. ஆகவே இந்த மாதிரி விஷயம். நல்ல நீண்ட வண்டிகள் இப்போ நிறைய போகுது. நீண்ட வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தான், கவனித்து தான் என்ன செய்யணும், ஏறணும். அவனுக்கு பாருங்க இப்போ பவர் ஸ்டீரிங், அவனுக்கு பட்டுன்னு வளைச்சிடறான், திருப்பிடுறான், பின்னால் யார் வாரா என்னன்னு பார்க்க மாட்டேங்க, அப்படியே இந்த வண்டி போய் அவனுக்கு அடியில் சொருவிடுது சைடில். ஸோ ரொம்ப கேர்ஃபுல். திரும்ப அதுக்கு ஏற்ற ஹார்னெல்லாம் அடித்து அவன் சில சமயம் சிக்னல் கொடுப்பான், கை காட்டுவான், இல்லை இண்டிகேட்டரை போடுவான் போங்கன்னு. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கவனித்து நம்ம செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தரும் நம்மையில் கிருபையா இருந்து பாதுகாவலை தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு இஷ்டத்துக்கு போனோம்னா அது சரி வராது. கொஞ்சம் நம்மளும் தேவ பயத்தோடும் மற்றபடி உள்ள கவனத்தோடும் போக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இதுக்கு மேல நமக்கு தெரியும், விபத்தில்லா பயணம் நடக்கணும்னா நாம் அதிகமா ஜெபிக்கணும், ஜெபத்தோட இருக்கணும். அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்றது, வண்டியில போகும் பொழுதும் கர்த்தரோட பேசுறது, குடும்பமா போனா ஒரு பாட்டு பாடி ஒரு ஜோம் பண்றது, இந்த 4 சக்கர வாகனத்துல இதுக்கெல்லாம் வசதி இருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அந்த வாகனமும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு விபத்தில்லாத ஒரு வாகனமாக கர்த்தரதை ஆசீர்வதித்து நமக்கு தருவார். அல்லேலூயா. இனி அதோடு சேர்ந்து இந்த சாலை விஷயத்துல ஓட்டுநரின் பார்வை, டிரைவர்ஸ் விஷன், அது ரொம்ப முக்கியம். முதலாவது ஒரு தூர பார்வை வேண்டும். தூர பார்வை வேண்டும். ஆரம்பத்தில் வண்டி ஓட்டுறவங்களை பார்த்தா, சைக்கிள் படிக்கிறவங்களே அப்படிதான், சைக்கிள் ஃப்ரண்ட் டயரை பார்த்துட்டு ஓட்டிட்டு இருப்பாரு, பிறகு பொத்துன்னு எங்கேயாவது விழுந்து கிடப்பார்கள். அப்போ சொல்லுவாரு, தூரப்பார் தூரப்பார். ஏன்னா பார்வை அங்கே இருக்கணும் வண்டி, ஏன்னா அவங்களுக்கு முதல்ல இங்கே செலுத்துறதே டென்ஷனாக இருக்கனால பார்வை அங்கே இருக்காது, அது குழம்பிப்போ. அப்போ நமக்கு வாகனம் எவ்வளவு ஸ்பீடா போதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்வை அங்கே என்ன செய்யணும், இருக்கணும். ஹெட்லைட்டும் அப்படித்தானே வச்சிருக்கான், வாகனத்தினுடைய கண்கள், 2 கண்கள் 2 ஹெட்லைட்ஸ்.
அவன் பாருங்க ஹை ஸ்பீடு வண்டிக்கு தூரத்தில் அடிக்கக்கூடிய லைட்டை வச்சு கொடுப்பான். அப்போதான் அவ்வளோ ஸ்பீடு போகும்போது அவ்வளோ ஏரியா அங்கே தெரியணும் முன்னாடி. அதே மாதிரி நம்முடைய கண்களும் நல்ல தூரத்தில் பார்க்கணும். அப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம், ஓ அங்கே இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, அப்போ உடனே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆக்சிலேட்டர் இருந்து கொஞ்சம் எடுத்துருவோம், அது கரெக்ட் பண்ணி போவோம். இது இல்லாதவர்கள் எல்லாம் கிட்ட போய் சடன் பிரேக் அடித்து பின்னும் அது செய்து, அதான் ஒரு சரியில்லாத டிரைவிங், அது ஒரு கவனம் இல்லாத டிரைவிங். பக்கத்தில் தான் பார்ப்பார்கள், அங்கே உள்ளதை அங்கே இதே ஸ்பீடில் கொண்டு போவார்கள், கிட்ட போய் சடனாக பிரேக் அடித்து எல்லாருக்கும் கஷ்டத்தை உண்டாக்குவார்கள். அப்படி செய்யாதபடி நான் ஒரு தூர பார்வையோடு, தூர பார்வை மட்டுமல்ல முழுமை பார்வை. முழுமை பார்வைன்னா அந்த தூர ஏரியா மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற அவ்வளோத்தையுமே நம்ம கண்ணில் இருக்கணும். சைட்லேருந்து என்ன குறுக்க வருது, மேலேருந்து தேங்காய் விழுதா இல்லை வேற என்னத்தையா வந்து விழுதா, அப்போ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம அந்த பார்வை அப்படியே பழகிடணும். அவ்வளோ ஏரியா நம்ம பார்க்குறோன்னா அதை முழுமை பார்வை. இந்த முழுமை பார்வை இருக்கிற ஓட்டுநருக்கு விபத்துகள் வராது. ஏன்னா முதல்ல பார்த்துக்கிறார், அங்கே ஒரு அசைவு இங்கே ஒரு அசைவு வந்தோன்னா டக்குன்னு அவருக்கு உடனே ஒரு இது வந்துடுது, உடனே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டர் வந்து கால் இதாயிரும், கவனம் செலுத்தி போவார். இது நமக்கு மிக முக்கியம். தூரப்பார்வை, முழுமை பார்வை. அடுத்தது பக்கத்து பார்வைகளும் தேவையா இருக்கு. சுத்தி 4 பக்க பார்வை. டிராபிக்ல வண்டி ஓட்டணும்னா கண்ணு எங்க இருக்கணும், சுத்தி 4 பக்கம் தான் இருக்கணும். எங்க இருந்து வரானே தெரியாது, எல்லா திசையில இருந்தும் எல்லா பக்கத்துல இருந்தும் வந்துட்டே இருப்பான், குறுக்கால ஏறுவான் 4 பக்கம். அதுக்கு தான் இப்போ எல்லாம் வண்டிக்கு நல்ல கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறார்கள், லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு ரியர் மிரர் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அவைகளிலும் கொஞ்சம் கவனங்கள் அடிக்கடி, அந்த பார்வைகளும் நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியம். நம்முடைய 4 வழிச்சாலை எல்லாம் பார்த்தா அது இந்த ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்று இருக்கு, அதில் தான் ஸ்லோவாக போகிறவனும் போகிறான், எல்லாம் போகிறாங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறவனுக்கு ஸ்லோவாக போகிறவனுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை, குற்றமும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 2 வீலர்ஸ் ஜாஸ்தி, ஆட்டோ ரிக்ஷா போன்றது ஜாஸ்தி. அப்போ அவன் எங்கே போவான், இவன் ஒருத்தன் ஸ்லோ ட்ராக்லையும் ஒருத்தன் ஃபாஸ்ட் ட்ராக்லையும் போகிறான், அவனுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அவன் அந்த ஸ்லோ ட்ராக்ல தான் அவன் போவான். அப்போ வேற வழி இல்லை, மற்ற வாகனம் எல்லாம் அந்த ஒரு ட்ராக்ல ஃபாஸ்ட் ட்ராக்ல தான் ஏறி போக வேண்டி இருக்கு. வெளிநாடுகளில் அப்படி இல்லை, எல்லாம் செப்பரேட் பண்ணிடுறான். அந்த ஃபர்ஸ்ட் போகிற ட்ராக்ல இத்தனை, நீ 100 தாண்டினே அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஏறு. அதே வேளையில் பின்னால் இருந்து ஒருத்தன் லைட்டு கொடுப்பான், டிம் கொடுத்த உடனே நீ ஒன்றில் அவனுக்கு வழிவிடத்தக்க ஸ்பீடில் அங்கே போகணும், இல்லைன்னா அடுத்த ட்ராக்ல நீ மாறிடணும். அவனுக்கு தடையே இருக்கக்கூடாது. அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல போகிறவனு தடை கொடுத்தா அது அவங்களுக்கு சட்டத்தில் பிரச்சனை ஆகும். ரோடெல்லாம் கேமரா வச்சிருப்பான். அப்போ அந்த மாதிரி அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு இங்கே என்ன பார்க்குறோன்னா, அந்த ட்ராக்ல எதிர்த்தாலே அறிவாரான், லைட்டையும் டிம் பண்ண மாட்டான். அவன் என்னதோ அவனுக்கு உரிமைப்பட்டது போல அந்த மாதிரி பரிதாபங்கள் இங்கே இருக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு 4 பக்க பார்வை கண்டிப்பாக தேவை. அப்போ இதெல்லாம் பழகாமல் வராது. அநேகர் பல வருடங்கள் ஓட்டினாலும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இல்லை, சில சமயம் டேஞ்சரை நமக்கு உண்டாக்குது. அப்போ இந்த மாதிரி கேள்விப்படும் பொழுது இதை கொஞ்சம் கூட நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, எல்லாத்துலேயும் ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம கிட்ட வரும். அதே போல ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ண போறோம், எதிர அங்கே ஒரு வண்டி வருது, அதில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட், நான் ஏறி போயிட முடியுமா, அவனுக்கும் தடை இல்லாம இவனுக்கும் தடை இல்லாம நான் ஏறி போயிடலாமா, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியில்லாட்டா சர்றன்னு ஏறிட்டு அப்புறம் அவன் எங்கிருந்து வந்துடுவான். இவன் 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி அதில் பிரேக் அடிச்சு நிறுத்தி கஷ்டப்பட்டு திரும்ப போக வேண்டியது இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஒரு செகண்ட் சிக்கலானாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தணும். இன்னைக்கெல்லாம் சில வண்டிகள் ரொம்ப ஃபாஸ்ட், நம்ம ஜட்ஜ் பண்றதோட அவன் ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பான். சில சமயம் நம்ம இந்த வண்டிக்கு பாதியில் ஏறும் போதே அவன் வந்துடுறான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த விஷயங்கள். அப்போ இவைகளிலெல்லாம் நாம் கவனம் செலுத்தவும், முடிந்தவரை நமக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் ஜெபத்திலையும் இவைகளை வைத்துக் கொள்வது நமக்கு மிக பிரயோஜனமானது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல ஜெபம் தான் மிகவும் பிரயோஜனம். எனக்கு ஒரு தடவை ஒரு சம்பவம், மதுரையிலேருந்து வரும்போது, இப்போ அந்த 4 வழிச்சாலையில் வரும்போது எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். தூரத்தில் ஒரு வளைவு தெரியுது. அப்படி வரும்போது திடீர்னு என் உள்ளத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவியானவர் சொல்றாரு, ஸ்லோ பண்ணு. அது ஸ்லோ பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை, நீட்டாக இருக்கு ரோடு,
ஃப்ரீயா இருக்கு. ஆனா அந்த இது எனக்குள்ள அந்த உணர்வு வந்தவொடனே நான் ஸ்லோ பண்ணினேன். பெரிய கிருபை. அந்த கரெக்டா அந்த இதுல போகும்போது இந்த மண்ணு லாரி என்னதோ அதில் கொட்டிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு தொளிச்சுட்டு போயிட்டான். அந்த ஸ்பீட்ல வந்திருந்தா அந்த டேர்னிங் எடுக்கும்போது சர்ன்னு வண்டி என்ன செய்யும், சறுக்கி அங்க போ. அப்போ பாருங்க, அது நமக்கு அது தெரியவே செய்யாது, நம்ம பார்வைக்கு ரொம்ப கிளியரா தான் இருக்கு. ஆனா அதுல ஆவியானவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்தது. அப்போ மற்றவர்களை விட நமக்கு இந்த பாக்கியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சோ அதையும் நம்ம என்ன செய்துக்கிடணும், பயன்படுத்திக்கணும். நம்ம ஒரு பக்கம் நம்ம எப்படி எல்லாம் கரெக்டா போனோம்னு செய்தாலும், எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அங்க உள்ள கிருபை நமக்கு, தேவ கிருபை கண்டிப்பா தேவை. இன்னொன்னு, இந்த விபத்தில்லா பயணம் அப்படிலாம் சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு கரெக்டா போறோம் அதனால நான் ஸ்பீடா போயிடுவேன்னு சொல்ல முடியாது. அவன் அங்க எவ்வளவு தப்புல ஏறி வந்துருவான், நம்ம ரூட்ல அவன் குறுக்கால வந்துருவான். அப்போ நான் நியாயம் தானே ஸ்பீடா போனேன்னா இடி போட வேண்டியதுதான் இல்லையா? அங்க நியாயத்தை பார்த்து நிக்க முடியுமா? அவன் தப்பு செய்யறான், அவன் ட்ராக் விட்டு மாறி இங்க வரான், ஏதோ ஒண்ணு பண்றான், நம்ம தான் ஸ்லோ பண்ணி நிறுத்தணும். அங்க நியாயத்தையும் சட்டத்தையும் பார்த்துட்டு நின்னா நடக்காது. நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் பொறுமை எடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, நிறுத்த வேண்டியது இருக்கிறது. சோ இப்படி இந்த காரியம். கடைசியாக ஒன்று, நான்காவது, பயணிகள். பயணிகள் அதையும் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஏரியா. நம்ம கொஞ்சம் பேரை வச்சு வண்டியில ஓட்டிட்டு போறோம், நம்மளை நம்பி, ஆண்டவர் பிறகு நம்மளை நம்பி ஏறி என்ன பண்றாங்க, உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்களையும் நம்ம கரெக்டா கொண்டு சேர்க்கணும்னா அவங்கள பற்றின ஒரு கவனமும் நமக்கு தேவையா இருக்கிறது. தகுதி, அடுத்தது சாலை, அடுத்தது வாகனம், அடுத்தது சாலை, அடுத்தது என்னது, பயணிகள். பயணிகளை குறித்த அந்த ஏரியாவும் நமக்கு ரொம்ப ஒரு கன்சர்னா இருக்க வேண்டிய ஏரியா. அப்போஸ்தலர் 27:10-14 வாசிக்கும் பொழுது, பவுல் ஒரு கப்பல் யாத்திரை போயிட்டு இருக்கும் பொழுது பவுல் பயணிகள் மேல் கவனம் செலுத்துறார். நானும் என்னோடு இருக்கிற மக்களும் பாதுகாக்கப்படணும். அவர் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தோட இருக்கிறார். அப்ப தேவன் சொல்றாரு, இந்த துறைமுகத்திலிருந்து இப்ப கப்பல் போகக்கூடாது, போனா ஆபத்து வரும். அது கப்பலுக்கும் சேதம் வரும், பொருட்களுக்கும் சேதம் வரும், ஆட்களுக்கே உயிர் சேதம் வரக்கூடிய இது இருக்குன்னு ஆண்டவர் உணர்த்துறார். பவுல் உடனே சொல்றார். அப்போ கப்பல் ஓனர் இருக்கிறான், கப்பல் மாலுமி இருக்கிறான். ரெண்டு பேரும் பவுல் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவங்களுடைய அனுபவத்தை பார்க்கறாங்க. வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தெண்டல் அடிக்குது. அப்ப இந்த துறைமுகத்தை விட அந்த துறைமுகத்துக்கு போயிட்டா மழை காலத்துல தங்குறதுக்கு நல்ல வசதி இருக்கு, போயிருவோம் என்று அவன் வசதியையும் கால சூழ்நிலையும் பார்த்தான். பவுலுடைய தேவ எச்சரிப்பை அவன் விட்டுட்டான். கடைசியில புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனோன்னா யூரோ குலிதோன் என்றும் கொடுங்காற்று வீசினது, பயங்கரமான ஆபத்துகள் வந்தது. ஆனாலும் பவுல் நிமித்தம் கர்த்தர் கிருபை பாராட்டி கப்பல் சேதம் பொருள் சேதத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆள் சேதம் உயிர் சேதம் வராம ஆண்டவர் என்ன பண்ணாரு, காத்தார். அப்ப அந்த விஷயத்துல மாலுமியையும் ஓனரையும் குற்றம் சொல்ல முடியாது. அவனும் பயணிகளுடைய இதெல்லாம் பாதுகாக்கு தான் அவன் வெதர் கண்டிஷனை பார்த்து பண்ணினான். ஆனா அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தேவ எச்சரிப்பு கிடைத்ததை அவன் என்ன செய்தான், விட்டான். கடைசியில் அவனுக்கு பெரிய நஷ்டமாக எல்லாம் முடிந்தது. சோ இந்த விஷயத்துல பயணிகள் பாதுகாவல் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஏரோப்ளைன்ல எல்லாம் ஃப்ளைட்ல ஒரு பிரச்சனை ஆகாயத்தில் உண்டாயிட்டுன்னா கேப்டன் சீட்டை விட்டு எழும்பவே கூடாது. அதுல இருக்கிற அத்தனை பயணிகளையும் பாதுகாப்பா அந்த பேராசூட்ல இறக்கி விட்டு கடைசியா தான் பைலட் எழும்பணும். அதான் அவங்களுடைய சட்டம். அவன் தன் உயிரை காக்கணும்னு அவன் முதல்ல என்ன செய்யக்கூடாது, அவன் பேராசூட் எடுத்துட்டு குதிச்சிடக்கூடாது. கடைசி தான். கப்பல்லையும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஓட்டுநர் பொறுப்பாளர், இவங்களெல்லாம் சேஃபா கொண்டு சேர்க்கிற பொறுப்பாளர். ஆகவே நாமும் அந்த ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். ஏதோ வண்டி இருக்கு, ஸ்டியரிங் இருக்கு, மிதிக்கிறதுக்கு கிளச் இருக்கு, பிரேக் இருக்கு, ஆக்சிலேட்டர் இருக்குன்னு சொல்லி அப்படியே இஷ்டத்துக்கு போகக்கூடாது. நம்ம பின்னால 4 பேர் இருக்காங்களே, அவளை பத்திரமா கொண்டு சேர்க்கணுமே. பத்திரமா கொண்டு சேர்க்க மட்டுமில்ல, கொஞ்சம் போட்டு குலுக்கி, கொஞ்சம் அந்த டப்பால 4 இதை போட்டு படப்படப்படன்னு குலுக்கி கொண்டு விட்ட மாதிரி கொண்டு காரில் என்ன செய்திடக்கூடாது. அப்படி இப்படி ஓட்டி குலுக்கி கொண்டு இறக்கி விட்டோம்னா என்ன ஆகிறது? ஸோ அவங்களுடைய கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் பார்க்கணும், சேஃப்டியும் கம்ஃபர்ட்டும் கூட பார்த்து நம்ம செய்தோம்னா நல்லா இருக்கும். சரி, இந்த விஷயத்திலும் சில நடைமுறை ஆலோசனை சொல்லி நான் முடிக்கிறேன். அவங்களுடைய பாதுகாவல், பயணிகளின் பாதுகாவல். இப்போ சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். அதிலும் இந்த மலை இது அப்படி இப்படி ஹை ஃபாஸ்ட் இதுல எல்லாம் கண்டிப்பா சீட் பெல்ட் மிக முக்கியமானது. சில்ட்ரன் இருக்கா, சின்ன குழந்தைகள், நம்ம சும்மா சாதா பிரேக் அடிச்சாலே சீட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்துரும்.
அப்போ எவ்வளவு கவனம் இருக்கணும். வெளிநாட்டுல எல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த தனி சீட் வச்சிருக்கான், அதுல பெல்ட் எல்லாம் இருக்கு. அந்த சீட்டை இந்த சீட்டுக்கு மேல தூக்கி வச்சு ஒவ்வொரு வயசுக்கு தக்க சீட்டு வச்சிருக்கான். அது இல்லாம சும்மா நம்ம பிள்ளை தானேன்னு கையில வச்சு கொண்டு போனாலும் போலீஸ் சேர்த்தான்னு அவ்வளவுதான், கேஸ் தான். அப்படி ஆகி போகுது. ஆனா நமக்கு அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் சேஃப்டியை நம்ம பார்க்கணும். நம்ம பின்னால ஏறதுல குழந்தைகள் ஏறுதா கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பிள்ளை யார் வச்சிருக்கா, எப்படி வச்சிருக்காங்க, டிரைவருக்கு அது ஒரு கவனம் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கா, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கா என்பது அது தெரியாம போகும். ஒரு வளைவில் போகும்போது இங்க டோர் திறந்து ஆள் வெளியே போ. இப்போ உள்ள கார்ல அதுக்கெல்லாம் சிக்னல் எல்லாம் வச்சிருக்காங்க, இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அது இல்லை. ஸோ அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கா. அது மாதிரி இறக்கி விடுற இடம் ரொம்ப கவனமா செய்யணும். இறக்கி விடுற இடம் நம்ம வண்டியில எங்க டோர் இருக்கு, எங்க இறங்குவாங்க, அப்ப இறங்கும் போது அடுத்த வண்டியில வந்து அங்க ஆபத்தாயிடக்கூடாது. அதுக்கு தக்கதாக கொண்டு நிறுத்தி சேஃப்டியான இடத்துல இறங்க வச்சோம்னா நல்லா இருக்கும். என் கண்ணால பார்த்தது நாகர்கோயில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல முந்தி கண்ணால பார்த்தது ஒரு இப்படியே ஒரு தடுப்பு வேலி மாதிரியில் வச்சிருக்கான். வண்டி எல்லாம் அப்படியே அங்கே இறங்கி வந்து இப்படி சுற்றி இங்கே வந்து நிற்கும். ஒரு டிரைவர் கரெக்டாக கொண்டு வண்டியை அந்த 2 டோரும் அந்த தடுப்பு வேலிக்கு பக்கத்தில் நிறுத்தினார். மக்கள் எப்படி வெளியிறங்குவார்கள்? நிறுத்தி விட்டுட்டு பிறகு பார்த்துட்டு சுதாரிச்சுட்டு திரும்ப ரிவர்ஸ் எடுக்கிறார் பாருங்க. அப்போ அந்த மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் இறங்கணுமே என்பதே அவருக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்கி. ஆகவே நம்ம எப்பவுமே அந்த ஒரு கவனமும் நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது மாதிரி இந்த சடன் பிரேக் அடிக்கிற ஏற்கனவே சொன்ன இருந்தாலும் சடன் பிரேக் அடிக்கும்போது எல்லா மக்களும் இப்படி இப்படி முன்னால கவனம் இல்லை இருந்தால் டேஷ்போர்டில் போய் மண்டை என்ன செய்யும், இடிக்கும். தூங்கிட்டு இருந்தார்கள்னா பொட்டுன்னு இடிக்கும். அப்போ சடன் பிரேக் எப்போ போடணும்? பயங்கர எமர்ஜென்சி, உயிரை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை, சடன் பிரேக் அடிச்சு தான் பண்ணணும்னா அடிக்கணும். அதுல கம்ஃபர்ட்டை பார்த்துட்டு பிறகு உயிர்களே போயிடும் இல்லையா? அதுல அந்த நேரத்தில் கம்ஃபர்ட்டை பார்க்க முடியாது. ஆனா பொதுவாகவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தூரம் பார்த்து கொஞ்சம் இங்க இருந்தே ஸ்லோ பண்ணி போகக்கூடிய அந்த சென்ஸுகள் வந்துட்டுன்னா இந்த மக்களுக்கு கஷ்டம் இல்லை. இப்படி 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 போக வேண்டிய அவசியம் வராது. அதுவே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சிலர் வண்டி ஓட்டும் போது பாருங்க, ஸ்டியரிங்ல கை சும்மாயே இருக்காது, அப்படி இப்படி உள்ள இருக்கவெல்லாம் இப்படி இப்படி. அது கஷ்டம் மக்களுக்கு. சும்மா போட்டு இந்த வண்டி இது ஸ்ட்ரைட் ரோடா இருந்தாலுமே சிலருக்கு அப்படி இப்படி கை போயிட்டே இருக்கும். இல்ல எவ்வளவு ஸ்மூத்தா எவ்வளவு அசைக்காம கொண்டு போக முடியுமோ அதுதான் நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும். அது டேர்னிங்ல பாருங்க, அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த டயருக்கு ஸ்பீடை கணக்கு பண்ணாம அப்படி போகும்போது எல்லாரும் இப்படியே சாஞ்சிருவார்கள் டோர்ல போய். அப்புறம் அடுத்த டேர்னிங் எடுக்கும்போது இங்க இப்படியே சாஞ்சிருவாரு. இப்படி போட்டு அமுக்கி குலுக்கி கொண்டு சேர்க்கிறது என்பது ஒரு கம்ஃபர்டபுள் டிரைவிங்கே கிடையாது. ஓரளவு சேஃப்டியும் கம்ஃபர்ட்டையும் கொஞ்சம் என்ன செய்துகின்றது, அதை ஒத்து கொண்டு போகணும். சேஃப்டிக்காக கம்ஃபர்ட்டுக்காக வசதிக்காக பாதுகாவலை இழக்க முடியாது. ஆனா ஓரளவு நம்ம கம்ஃபர்டபுளா அவங்கள கஷ்டப்படுத்தாம கொண்டு போற விஷயங்களை தான் எப்பொழுதுமே நாம் கவனிக்க வேண்டியது மிக அவசியம். அது மாதிரி சடன் பிரேக் மட்டும் இல்லை, சில சடன் பிக்கப் அப்படி இருப்பார்கள், அப்படியே தூக்கிறோம். இந்த ஃப்ளைட் மேலே எழும்பும்போது தூக்குன மாதிரி கார் வண்டி அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் நமக்கு தேவை. அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கவங்களுக்கு இதே மாதிரி குண்டுகள் பம்புகள் இவைகளிலும் நம்ம எவ்வளவு ஸ்மூத்தா உள்ள இருக்கவங்க குதிக்காம தூக்கி அடிக்காம இருக்கு, அவ்வளவு தூரம் நம்ம இந்த கவனம் நமக்கு வரும்போது தானாக பல காரியங்கள் திருந்தி வரும். அது நல்ல பிரயோஜனமாகவும் இருக்கும். அது மாதிரி சிலர் கியர் சேஞ்ச் பண்றது பார்த்துருக்கீங்களா? அதுலேயே போட்டு அப்படியே ரூலுக்கும் அதை கியரை கொஞ்சம் ஸ்மூத்தா சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஒரு வித்தியாசமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கு கியர் ஒவ்வொரு வாக்கில் இருக்கு. புதிய டிரைவர் யாருன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த வாக்கை படிச்சுட்டாருன்னா அப்புறம் ஈஸியா போட்டுருவார். ஈஸியா அது கை வாக்கு அப்படியே வந்துடுது. அப்படி பழகிட்டாங்கன்னா அந்த கியர் சேஞ்சிங் கூட உள்ள இருக்க மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை என்ன செய்யாது, கொடுக்காது. அது வண்டிக்கும் மோசம் தான், கியரை ரஃபா சேஞ்ச் பண்ணா கியர் பாக்ஸ் அடிச்சுட்டு போகும். அப்போ இந்த மாதிரி அதுவும் பழக்கத்துல வரும், கைப்பழக்கத்துல வரும். ஆனா அந்த கவனம் இல்லாட்டா காலமெல்லாம் அது கைப்பழக்கத்துல வரவே செய்யாது. ஏன்னா நமக்கு அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தல. எந்த இடத்துல கவனம் செலுத்துறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த நன்மைகள் உண்டாகும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன்.
இந்த காரியங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஜூனியர்ஸ் டிரைவர்ஸ்க்கெல்லாம் இது பிரயோஜனமாக இருக்கும். பெரியவர்களும் ஒருவேளை சில ஏரியாஸ் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசித்தது இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும், வாழ்க்கை பயணத்திலும் நம்ம யாரை நடத்துகிறோமோ அவங்களையும் ஸ்மூத்தாக நடத்த நம்ம ட்ரை பண்ணணும். எவ்வளோ கம்ஃபர்ட்டாக சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த அளவில் கொண்டு போயிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். சமாதானத்தோட அப்படியே வழி நடத்த நாம் முயற்சிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்வோம். அது பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் உட்கார்ந்து செல்லும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டம் என்னத்துமாய் போட்டோன்னு எழுப்பி போயிடாதீங்க. டீயும் நம்ம சாப்பிட்டுட்டு பேசிட்டு கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அதிகமான பயணங்கள் செய்கிறோம். வாகனங்களை அதிகமாக நாம் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியானித்த வசனங்கள் அப்படியே வாழ்க்கையில் நிறைவேற ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி கேட்போம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாம். தேவனே, என் வருகையையும் என் போக்கையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாரும் கேட்போம் ஆண்டவர்ட்ட. கர்த்தாவே, என் வரத்தையும் என் போக்கையும் நீர் ஆசீர்வதியும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வசனம் என் வாழ்க்கையின் சகல புறப்படுதல்களிலும் திரும்பி வருதல்களிலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் வாகனம் ஓட்டுகிறது மட்டுமல்ல, எல்லா புறப்படுதல்களும் எல்லா திரும்பி வருதல்களும் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற வார்த்தையின்படி என் அன்பு தகப்பனே, எல்லா யாத்திரைகளிலும் எங்களை பாதுகாத்தருளுவீராக, பாதுகாத்தருளுவீராக, பாதுகாத்தருளுவீராக. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அப்பா, நாங்கள் வாகனத்தை செலுத்தினாலும் அல்லது ஒரு வாகனத்தில் பயணம் செய்தாலும் ஆண்டவரே, உம்முடைய தூதர்கள் சுமந்து செல்ல நீர் கட்டளையிடும் அப்பா. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி, எங்கள் வாகனங்கள் எங்கேயும் ஒரு சின்ன தட்டுமுட்டுகள் கூட வராதபடி அருமையாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம், அருமையாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். நாங்கள் செலுத்துகிற வாகனங்கள், பயணம் செய்கிற வாகனங்கள், அதனுடைய எதிரே வருகிற வாகனங்கள், பின்னாலே வருகிற வாகனங்கள், பக்கவாட்டில் வருகிற வாகனங்கள், அதனுடைய மேலே அதனுடைய கீழே எல்லா பகுதிகளையும் கர்த்தர் கண்ட்ரோல் எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பயணங்களிலும் கர்த்தர் அதை முற்றிலும் கண்ட்ரோல் எடுத்து அருமையாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், வாய் திறந்து ஜெபிப்போம். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கூடுகை. நான் இப்ப சொன்ன வார்த்தை நான் எப்பொழுதும் அடிக்கடி ஜெபம் பண்றது. அதே மாதிரி இன்னொரு ஜெபமும் நான் எப்பொழுதும் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த வாகனத்தை செலுத்தும் பொழுது எந்த விதமான மெக்கானிக்கல் டேமேஜஸோ மெக்கானிக்கல் ஃபால்ஸோ வரக்கூடாது, ஆக்சிடென்டல் டேமேஜஸோ ஆக்சிடென்டல் ஃபால்ஸோ வரக்கூடாது, டிராபிக் ஜாம்ஸ் வரக்கூடாது. இந்த வார்த்தை ஒரு வாய்ப்பாடு மாதிரி நான் எப்பவும் சொல்லி சொல்லி தான் வாகனத்தை ஓட்ட ஆரம்பிப்பது. அது மாதிரி நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி தந்திருக்கிற சில வார்த்தைகளை வைத்து அப்படியே ஒரு வாய்ப்பாடு சொன்ன மாதிரியே ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 எல்லா பயணத்தின் ஆரம்பத்திலும் ஜெபித்து 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 வாகனத்தை செலுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆமென் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய இந்த வசனத்தின் அறிக்கைகள் அல்லது சில ஜெபத்தினுடைய அந்த வார்த்தைகள் கர்த்தர் கண்டிப்பாக கனம் பண்ணுவார். தேவனே, இந்த நல்ல பழக்கங்களை எங்களுக்கு தாரும் ஐயா, தாரும் ஐயா, தாரும் ஐயா. எல்லா வாகன ஓட்டுகிறவர்களுக்கு நல்ல கண் பார்வை, தெளிவான பார்வை தாங்கப்பா. நல்ல சரீர சுகபலம் தாங்கப்பா. நல்ல மனோ நிலை எங்களுக்கு தாங்கப்பா. கோபம் வராதிருப்பதாக, ஆத்திரங்கள் வராதிருப்பதாக. ஆமேன். பொறுமைசாலிகளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் தகுதியோடு செய்ய அரசாங்க அந்த சட்டதிட்டங்கள் ஒழுங்குகளை கடைபிடித்து போக எங்களுக்கு அந்த கிருபை, அந்த உணர்வும், அந்த பொறுமை
வல்லமைகளை எங்களுக்கு தாரும் தகப்பனே. வாகனத்தை நன்றாக மெயின்டைன் பண்ணி சிறப்பாக செயல்படுத்தி நீடித்த உழைப்புள்ளதாய் வைத்துக் கொள்ள கிருபை தாரும். எங்கள் கையில் கர்த்தர் தந்த வாகனம் நல்ல நீடித்த உழைப்புள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தை, அந்த கவனத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்ய வேண்டியவைகளை கரெக்டாய் செய்ய ஆமென் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சாலைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாலைகளில் எல்லாம் பிசாசின் கிரியைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கிறது. எங்கேயும் ரத்தம் சிந்த துடித்து கொண்டிருக்கிறான் அப்பா. முக்காக பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். பாலத்தடியில் எல்லாம் பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். எங்க போனாலும் பிசாசின் கிரியைகளா இருக்கிறது தகப்பனே. இதன் நடுவில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீர். அப்படியே நீர் கட்டளையிட்டு எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி, தீமை செய்றவர்களுக்கு விலக்கி ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் விலக்கப்படத்தக்கதாய் பாதுகாத்து நடத்தும் அப்பா, பாதுகாத்து நடத்தும் அப்பா. கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும் தகப்பனே. எங்களுடைய நாங்களும் எதுல கவனம் செலுத்தணுமோ, நல்ல ரோட் சென்ஸ் எங்களுக்கு கிடைக்க, நல்ல ஜட்ஜ்மெண்ட் உண்டாக, நல்ல தூர பார்வை, தெளிவான அந்த எதை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த நல்ல ஒரு பார்வை பழக்கங்கள் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. எங்கள் பயணிகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் செலுத்துகிற வாகனத்தில் ஏறுகிற மக்கள் அவர்கள் நல்ல ஒரு பாதுகாவலையும், நல்ல ஒரு கம்ஃபர்ட், நல்ல ஒரு வசதியாய் அமைதியாய் டிராவல் பண்ணக்கூடிய அந்த நிலைமை அடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வாகனத்தை செலுத்தும் பொழுது அதிலே ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும், போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய கிருபை நிறைந்திருப்பதாக. எல்லாருக்கும் சுகபலன் தாரும். குறிப்பாக ஆண்டவரே, அவர்களுடைய வேலையாகவே வாகனத்தை ஓட்டுகிற அந்த ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸா இருக்கக்கூடிய சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் ஓட்டுகிற வாகனங்களில் நல்ல பாதுகாவலை கொடுத்து நடத்தும். அவர்கள் யாருக்கு எந்த கம்பெனிக்கு எதுக்கு ஓட்டுறாங்களோ அங்கிருந்தும் நல்ல அனுகூலங்கள், நல்ல பாராட்டுகள் கிடைக்க உதவி செய்யணும் அப்பா. சிறப்பாய் விளங்க உதவி செய்யும் தகப்பனே. ஆசீர்வதியும். அதனால் நன்மைகள் பெருகவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகனங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை நினைத்து இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒரு 2 வீலர் வேண்டுமே, 4 வீலர் வேண்டுமே என்றெல்லாம் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான வாகனங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும். பல வேளைகளில் பார்க்கிங் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. எங்கள் சர்ச்சிலும் கூட பார்க்கிங் என்பது உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கிறது. அதையும் உங்க பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு கிடைக்கும்படியாக, எங்கள் சர்ச்சுக்கும் அது இன்னும் சிறப்பாய் அமையும்படியாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். வந்தவர்களை ஆசீர்வதியும். நிச்சயமாய் பிரயோஜனம் உண்டாக உதவி செய்யும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.